கர்நாடகாவின் வருணா தொகுதியில் சித்தராமையா வெற்றி பெற்றதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு தொடர்பாக தொடர்ந்து கர்நாடக முதல்வருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மனுவுக்கு பதிலளிக்க கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 வாக்குறுதிகளை அளித்து சித்தராமையா மக்களை ஏமாற்றிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு கர்நாடக முதல்வருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இந்த மனு யாருடைய தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது, மேலும் நீதிமன்றத்தினுடைய தற்பொழுது நோட்டீஸ் அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கருணா தொகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல்வராக உள்ள சித்தராமையா வெற்றி பெற்றார். அந்த தொகுதியில் வாக்காளராக உள்ள சங்கர் என்பவர் 5 வாக்குறுதி திட்டங்களை அளித்து மக்களை ஏமாற்றி சித்தராமையா வெற்றி பெற்றுள்ளதாகவும், எனவே அவரது எம்எல்ஏ பதவியை ரத்து செய்து அவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி ஏற்கனவே கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்த நிலையில்தான் அதற்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு விசாரித்து இந்த மேல்முறையீடு மனுவிற்கு பதிலளிக்க கர்நாடக முதல்வர் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளது.